சார் முதலமைச்சர்லாம் பேசினா 300 பேர் தான் பார்க்குறாங்க. எங்கள் அண்ணனை பார்த்தீங்களா போட்டோன்னே 5 மில்லியன் வியூஸ் சும்மா தெரிக்க விடுறாரு. அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லீடராக இருக்க மாட்டாரு. எதில் போதும்? யூடியூப்ல. இப்போ யூடியூப்ல அதிகமாக வியூஸ் போகுது அப்படின்னா நியாயமாக சவுக்கு சங்கர் சிஎம் ஆகணும், நான் டெப்டி சிஎம் ஆகணும். கொடுத்துருவீங்களா? இதெல்லாம் லாஜிக்கா? அதாவது பேசுறது போகிறது வரதெல்லாம் சார், ஒரு முதலமைச்சர் பேசுகிறாரு அப்படின்னா நாளைக்கு ஊரில் இருக்க எல்லா சேனல்லையும் தான் லைவ் போடுவான். விருப்பப்பட்டவன் பார்க்குறான். எப்பயுமே நாளைக்கு எதுவும் கவர்ச்சியான விஷயங்களை முதலமைச்சர் பேசுகிறாரு, நிர்வாகத்தில் இருக்கிறாரு, நலத்திட்டங்களை அறிவிக்கிற இடத்துல இருக்காரு. அதனால் பெருசாக மக்கள் எதுவும் ஆர்வம் காட்ட மாட்டாங்க தான் எல்லாருமே. சரி, எடப்பாடி பேசுனா 3 பேர் கூட தான் பார்க்க மாட்டேங்கிறான். ஆனால் அவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளருங்கிறாரு, எதிர்கட்சி தலைவருங்கிறாரு. யூடியூப்பில் அதிகமாக பார்வையாளர்கள் போகிறதெல்லாம் நாளைக்கு நீ பெரிய தலைவர்னு இவரை பேச்சை கேட்டு தான் விஜய் இப்போ தெருவில் நிற்க போகிறாரு. நீங்கள் மக்கள் நாளைக்கு கூடுறாங்களா, உங்களுக்கு வாக்களிக்கிறாங்களாங்கிறத ஒரு தேர்தல் கூட சந்திக்கலை. உங்களுடைய பலம் என்னன்னு காட்டாதப்போ வெறும் வாய்ஸ் விடால் வீரராகவே காட்டி கொண்டு இருக்க வேணாம்ங்கிறது தான் என்னுடைய பார்வை.